சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல எங்கடா முத்துக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே பயந்து போகுமோ. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. என்னாச்சு மீனா, ஏன் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தீபாவளி வேற வரப்போகுது இல்லைங்க, ஆர்டருக்கு மேலே ஆர்டர்வாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ஒரு பூவோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு மண்டபத்தோட. ஆனால் அவங்க இருந்துட்டு எங்கிட்ட வந்த ஆர்டரை திரும்ப அவங்க கிட்ட போனதுனால நானும் அந்த ஆர்டரை செய்ய மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்கங்க. அதனால் உடனடியாக கிளம்ப வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போ சம்பாதிச்சதாங்க நம்மளால் மேலே சீக்கிரமாக நம்ம நினச்ச மாதிரி ரூம் போட முடியும். பாட்டி இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க, உடல்லையும் ரொம்ப முன்னேற்றமும் தெரிஞ்சுது. பாட்டிக்கிட்டே விஷயத்த சொன்னேன், பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டு என்னை கிளம்ப சொல்லிட்டாங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா கிட்ட அவங்க ஊருக்காரங்க போய் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம், அப்போ நீங்கள் பையனை கூட்டிகிட்டு ஆட்டோவில் வர்றதை நாங்கள் பார்த்தோம், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி தான் நாங்களே இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கு கல்யாணிக்கு தெரிஞ்சால் கல்யாணி என்ன இப்போ செய்ய போகிறானே தெரியலையே. ஏற்கனவே இவங்கக்கிட்ட அவன் நம்பரை கொடுத்ததுக்கே அந்த பேச்சு பேசினா இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் என்ன நடக்க போதோன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் ரோகிணி மாட்டினா அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.